பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஹெவன்லி கிட்ஸ் சிறுவலத்தின் சார்பாக மீண்டுமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் ஒரு உபகரணத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இதை உங்க ஊழியத்தில் நீங்க பயன்படுத்துங்கள். நீங்க அநேக நேரங்களிலே நாம் இயேசுவை குறித்து பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாய் போதித்திருப்போம். ஆனால் கடைசியாக ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள அந்த பிள்ளைங்களை கொண்டு போகணும் என்று சொன்னால் இயேசுவினுடைய அந்த பாடையும் மரணத்தையும் இயேசுவினுடைய அந்த அன்பையும் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அதிகமாய் பிள்ளைகளுடைய இருதயங்கள் உடைக்கப்படுகிறது. இயேசு எனக்காக மரித்திருக்கிறாரே, எனக்காக இவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறாரே என்று சொல்லி பிள்ளைகள் பார்த்து அந்த பிள்ளையுடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் அதை பார்த்து அவர்கள் மனம் உடைந்து அந்த பிள்ளைகள் அழுது ஜெபிக்கிறதை எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த உபகரணத்தை இன்றைக்கும் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து கவனமாக கவனிங்கள். நீங்க ஒரு காஸ்பல் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு மெசேஜ் பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, கடைசியாக ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள அந்த பிள்ளைகளை கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். சிறுவர்களே என்று சொன்னால் இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். உன்னை நேசிக்கிறபடினால்தான் அவர் உனக்காக, அவர் உன்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். எப்படி அடிக்கப்பட்டார்? முதலாவது இந்த படத்தை இந்த பிள்ளைகளுக்கு காண்பீங்கள். இயேசு கிறிஸ்து சாட்டையால அடிக்கப்பட்ட இந்த படத்தை பிள்ளைகளுக்கு காண்பித்து 39 முறை இயேசு கிறிஸ்து உனக்காக சாட்டையால் அடிக்கப்பட்டார் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அதற்கு முன்பதாக இயேசுவை அவர்கள் அவருடைய முகத்தை கெட்டி அவருடைய தலையில கொட்டி அவருடைய முகத்துல காரி துப்பி அதெல்லாம் அவங்க செய்திருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் இயேசுவை கொண்டு வந்து அவர்கள் 39 முறை இந்த சாட்டையால அவர் என்ன செஞ்சாங்க? அடிச்சிருக்கிறாங்க. அது பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்கள். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துனுடைய தலையிலே முள் கிரீடம் சூட்டப்பட்டது. நாம் தவறானதை நாம் யோசிக்கிறோம், தவறான ஒரு பாவ சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சாபங்களுக்காக இயேசு கிறிஸ்து முள்முடியை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய சாபங்களுக்காக இயேசு கிறிஸ்து முள் கிரீடத்தை அவருடைய தலையில ஏற்றுக்கொண்டார் என்பதை இந்த படத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அது கூர்மையான முட்களாக இருந்தது. 2 தேள் ஒரு இடத்துல கொட்டினா எவ்வளவு வேதனை எடுக்குமோ அந்த அளவுக்கு வேதனை உள்ள ஒரு முட்களாக இருந்தது. பிள்ளைகளுக்கு அதை விளக்கி கூறுங்கள். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து ஒரு பாரமான சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். 150 கிலோ எடையுள்ள ஒரு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போனார். மலை மேலே சுமந்து கொண்டு போனார். ஏற்கனவே முதுகெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலேயே சிலுவையை சுமந்து அவர் மலை மேல தூக்கி கொண்டு போகிறார். அவருக்கு எவ்வளவாய் வேதனை எடுத்திருக்கும். பிள்ளைகளுக்கு இந்த படத்தை காண்பித்து அவர் பட்ட பாடுகளை பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுங்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளிலையும் கால்களிலையும் ஆணி அடிக்கப்பட்டது. நாம் செய்த இந்த கைனால செய்த பாவங்களுக்காக, இந்த கால்னால செய்த பாவங்களுக்காக இயேசு தன்னுடைய கைகளை கொடுத்தார். கூர்மையான ஆணியை இயேசுனுடைய கரத்தில் வைத்து அடித்தார்கள். 3 ஆணிகளிலே இயேசு சிலுவையிலே அவர் தொங்கினார். அது மாத்திரமல்ல, கடைசியாக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பிதாவே, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் சொல்லி, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவருடைய உயிரை அவர் கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, இந்த சிலுவையின் வடிவிலே காணப்படுகிற இந்த இயேசுனுடைய பாடு மரணத்தை பிள்ளைகளுக்கு காண்பிக்கும் பொழுது பிள்ளைகள் எளிமையாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு பாடுகளையும் நாம் சிலுவை முறையிலே நான் ஒட்டி வைத்திருக்கிறேன். இந்த மெட்டீரியல் எங்களிடத்திலே ஆயத்தமாக இருக்கிறது. வேணும் என்று சொன்னால் நீங்கள் திரையிலே காண்பிக்கிற அந்த நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை, எங்களாலே இது செய்ய முடியும்னு சொன்னால் நீங்கள் முயற்சி செய்து படங்களை டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி நீங்க சிலுவையின் வடிவிலே ஒட்டி பிள்ளைகளுக்கு காண்பீங்கள். பிள்ளைகள் உண்மையாகவே இயேசுவின் பாடு மரணத்தை பார்த்து உண்மையாய் தங்களை இயேசுவுக்கு அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவிலும் உங்களை மீண்டுமாய் நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சியும் நீங்கள் தவறாமல்
பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் ஊழியத்திற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.